நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நிமிட நிகழ்வு. 1945 ஆண்டில் இந்திய தலைவர்களை சந்திப்பதற்காக வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் சிலர் வந்திருந்தார்கள். அவர்கள் இந்திய நாட்டு அரசியல் தலைவர்களை நேர்காணல் செய்ய விரும்பினார்கள். முதலில் அவர்கள் காந்தியடிகளை சந்திக்க முடிவு செய்தார்கள். அவர்கள் அங்கு சென்றபோது அவர் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தார். பின்னர் அவர்கள் நேருவினுடைய வீட்டிலே வந்து இறங்கினார்கள். அப்போது அவரும் தூங்கிக் கொண்டிருந்தார். பட்டேலை சந்திக்க சென்றார்கள். அவரும் தூங்கிக் கொண்டிருந்தார். நிருபர்கள் அம்பேத்கரின் வீட்டிற்கு நள்ளிரவிலே வந்தார்கள். ஆனால் அம்பேத்கர் மட்டும் விழித்திருந்து தனது மேசையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். நிருபர்கள் அவரிடம், மற்ற எல்லா தலைவர்களும் படுக்கையில் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் மட்டும் விழித்து கொண்டிருக்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அம்பேத்கர் இவ்வாறு பதிலளித்தார்: அந்த தலைவர்கள் தங்கள் மக்களை ஏற்கனவே விழித்தெழ செய்துவிட்டார்கள். அவர்கள் இப்போது நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் மக்களோ இன்னும் விழித்தெழவில்லை. எனவே நான் விழித்திருந்து தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று பதிலுரைத்தார். ஆம் நண்பர்களே, அம்பேத்கர் மக்களுக்காக விழித்திருந்த மாபெரும் தலைவன். மக்களை விழித்தெழ செய்வதே தலைவனின் மிக உயர்ந்த பண்பு. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் மண்ணில் இன்னும் உருவாக வேண்டுமல்லவா?